படிக்கிட்டே எனக்கு மூச்சு வரும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய பையன் ஜிப்ரீலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அவனோட பர்த்டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோ. இது வந்து என்னோடய மெமரிஸுக்காகவும் என் குழந்தையோட ஃப்யூச்சரில் அவன் பார்க்குறதுக்காகவும் தான் எடுக்கிறேன். போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள் நாங்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்ன பண்ணுறோன்றது வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னோடய பையனோட பர்த்டேயில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையனோட பர்த்டேவும் என்னோடய ஒய்ஃபோட பர்த்டேவும் சேம் டேட் தான். ஸோ April 1 தான் அவங்க 2 பேருக்குமே பர்த்டே. ஸோ 2 பேரோட பர்த்டேயும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இவருக்கு தான் பிறந்தநாள். இவரை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணணும். ஸோ அதையும் காட்டுறேன். பாய், ஹாய் சொல், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பர். வாங்க இவரையும் ரெடி பண்ணுவோம், சாப்பாடு ரெடி பண்ணணும், எல்லா வேலையும் பார்த்துடலாம். இப்போ வந்து ஜிப்ரீல ரெடி பண்ண போகிறோம். ஜிப்ரீல் இங்கே பாரு, புது ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் தான் ஜிப்ரீலுக்கு இன்றைக்கி போட போகிறோம். காலையில் போடுமா ஜிப்ரீல்? போடுமா? ட்ரெஸ் போடுமா? ஜிப்ரீலுக்கு ட்ரெஸ் போட்டாச்சு, புது ட்ரெஸ். இங்கே பாரு ஜிப்ரீல். செமையா இருக்கு அத்தக்கு. சூப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு ஜிப்ரீல். அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பர். போமா போலாமா ஜிப்ரீல்? வா 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 வா. இங்க பாரு. வா 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 வாமா. சாப்பாடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ பிரியாணி, சிக்கன் பிரியாணி வெளியே கொடுக்குறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறதா காக்கும் கரங்கள். இது ஒரு முதியோர் இல்லம். இது இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் காக்கும் கரங்களோட முதியோர் இல்லம். இங்கே வந்து ரொம்ப வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் இருக்காங்க. இது கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சாந்தோம் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு 6 கிலோ சிக்கன் பிரியாணி வந்து வந்துருச்சு. ஓகே, இந்த சிக்கன் பிரியாணி இறக்கி நம்ம வந்து இங்கே கேக் கட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கப்புறமாக வீட்டில் ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, அது தனியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி லன்ச் டைம் ஆனதுனால கொஞ்சம் அவசரமாக நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறோம். கொஞ்சம் ஒரு 5 பேருக்கு நம்ம அப்படி கொடுப்போம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருவாங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கேக் கட் பண்ணிவிட்டு இதை என்ஜாய் பண்ணுவோம்.
ஈவினிங் வீட்டுக்கு தேவையான பிரியாணி ஆகிறோம். ஒரு 12 கிலோ பிரியாணி சிக்கன் 65ஓடு செய்கிறோம். மாஸ்டர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர், ரொம்ப நல்லா அருமையாக செய்வாங்க. அவரை கூப்பிட்டு தான் நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே வந்து காலையில் பிரியாணி செஞ்சுட்டு பிரியாணி முடித்தோன்னா டெக்கரேஷன் மொட்டை மாடியில் டெக்கரேஷன் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் வந்து மேலேயே தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த சிக்கன் 65 மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே ரெடி ஆச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி. வீட்டு மொட்டை மாடியிலேயே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வந்து டெக்கரேஷன் வந்து நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிட்டோம். பர்த்டே பாயும் ரெடி ஆகிட்டார். தலையில் கிரீடெல்லாம் வச்சு பாருங்கள். அவங்க பாட்டி வாங்கி கொடுத்த அந்த சைக்கிள் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். கேக்கு ரெடி ஆகிடுச்சு. கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்க வேண்டிய வேண்டியதாக வேலை. ஆமா அப்படி போமாமா, அப்படி போமா. கிட்ட போயிடுவோம். அப்படி இருந்து எங்கேயா திரும்புறானா? ஒருத்தர் நின்று ஒருத்தர் விட்டு கேக் எடுத்துட்டா ஓரம் எடுத்துருவா கேக்க. குறைக்கணும். ரொம்ப ஹாப்பியாக வந்து எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறதா வேலை. அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ரொம்ப 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 சந்தோஷமாக போச்சு இந்த ஃபங்க்ஷன் எங்களுக்கு.